And இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ரிப்பரேஷன் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு மேக்கப் கொண்டு ஸ்கின் தான் முக்கியம்ட்டு. ஸோ 4 டைப் ஆஃப் ஸ்கின் இருக்குது சொல்லியிருக்கேன். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ஆயில் ஸ்கின். ஸோ இந்த ட்ரை ஸ்கின் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ், பேச்சஸ், ஒரு ஒயிட் கலர் பேச்சஸ் இது மாதிரி இருக்கிறது, இல்லை ஸ்கின்னை இழுத்து பிடிக்கிறது இது ட்ரை ஸ்கின் சொல்லுவாங்க. ஆயில் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பிம்பிள் இருக்கும், ஆக்னே இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும். இல்லைன்னா அவங்க தூங்கி எழுந்து வளைஞ்சோன்னே ஒரு இந்த இடம்லாம் கொஞ்சம் ஆயிலாக இருக்கும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஸ்கின்னாக இருக்கும், ட்ரை பேச்சஸும் இருக்கும், இச்சிங்கும் இருக்கும். அதே மாதிரி பிங்க் டோனில் கூட சில பேர் இருப்பாங்க. இது சென்சிடைவ் ஸ்கின் சொல்லுவாங்க. நார்மல் ஸ்கின் சென்சிடைவ் ஸ்கின்னும் ஒரு ஈக்குவலண்ட் தான். அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் இது டீ ஜோன், இது ஸ்லீப்பிங் லைன், இது ஸ்டாண்டிங் லைன் சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது டீ மாதிரி தெரியும். இந்த டீ ஜோனில் மட்டும் ஆயில் வடிஞ்சாலும், இந்த டீ ஜோனில் மட்டும் ஒரு ஷைனோ ஒரு ப்ளூமிங் இருந்தாலும் இதை காம்பினேஷன் ஸ்கின் சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு காம்பினேஷன் ஸ்கின் எப்படி இருக்கும், ட்ரை ஸ்கின் எப்படி இருக்கும், ஆயில் ஸ்கின் இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். அப்போ இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் இல்லைங்க, நம்ம பை ப்ராடக்டில் ஒரு ஆயில் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற ஹோம்மேட் ப்ராடக்ட் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்டில் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நான் சொல்லிவிட்டு ஸ்கின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஸ்கின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண பை ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு என்ன மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர், கிளென்சர், டோனர் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ் கிளென்சர், ஆயில் பேஸ் டோனர், ஆயில் பேஸ் மாய்ஸ்சரைசர் ஒரு ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணணும். அதே ஒரு ஆயில் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ கிளென்சர், ஆயில் ஃப்ரீ டோனர், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இது ஒரு நார்மல் ஸ்கின்க்கோ ஒரு சென்சிடைவ் ஸ்கின்க்குனா லோஷன் பேஸ்டு கிளென்சர், லோஷன் பேஸ்ட் டோனர் அண்ட் லோஷன் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்க்கு நல்லா பேம்பர் ஆகும். அது மட்டும் கிடையாது, இது எப்படி பேம்பர் பண்ணோன்றது உங்களுக்கு ஒரு 7 days டோட்டலாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, சிடிஎம் ப்ராசஸ்னால் டெய்லி கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோன் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டா இருந்தால் ஸ்கின் பேம்பர் ஆகிடும். அப்படி இல்லைங்க, நீங்கள் டெய்லி பண்ணும் போது அது சென்சிடைஸாக ஆகிடும். ஸ்கின்னுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி ரியாக்ட் பண்ணுற வரையும் அதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும். ஸோ உங்களோட கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் அண்ட் பேக்கிங் மெத்தட் எப்படி பண்ணலான்னா இப்போ எடுத்துக்கோங்களேன், 7 நாள் இருக்குது ஒரு வாரத்தில். இந்த மண்டே நீங்கள் சிடிஎம் ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதாவது கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி எந்த ஸ்கின் எப்படி இருக்கோ, எந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணமோ நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மண்டே சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஸ்கின்னை ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கே பேக் போடுறதோ அன்றைக்கே வேறு ஏதாவது பண்ணுறதோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது. ஸோ மண்டே சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டியூஸ்டே கண்டிப்பாக நைட் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நைட் க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஒரு லூக் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் நைட் க்ரீம் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் லூக் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் அதுக்கு ஒரு 24 hours டைம் கொடுங்க. வெனஸ்டே ஆனும்போது நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். தேர்ஸ்டே மறுபடியும் சிடிஎம் பண்ணுங்கள், அதுக்கான 1 day டைம் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மறுபடியும் நைட் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். திருப்ப சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் போடுங்க. இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளே பேக்ஸு, மாய்ஸ்சரைசர் பேக்ஸ் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்குன்னா உங்களுக்கு மட் பேக் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி சென்சிடைவ் ஸ்கின்னு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்கின் இருந்ததுன்னா உங்களுக்கு ஷீட்டோ மாஸ்கோ போட்டால் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி சிடிஎம்மை உங்கள் ஃபேஸில் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபேஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அதை ரியாக்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அந்த 24 hours தேவை. தொடர்ந்து சிடிஎம்மே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸ்கின் சென்சிடைஸ்ட் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கின் டைப்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி லோஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு க்ரீம் என்ன மாதிரி பேக்ஸ் போகணும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மேக்கப் கிளாஸ் போகிறதுக்கு போகணும், ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ப்ரைடுக்கோ ஒரு க்ரூமுக்கோ என்ன தேவைன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹோம் கேரில் அதாவது நம்மக்கிட்ட இருக்க ஐட்டம்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்றது சொல்கிறேன். Thank you all.